ப்ரோ ஸ்ரீதர் ப்ரோ நேற்று உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு என்னாச்சு ப்ரோ? இதை கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணிங்களா? வேறு எதாவது இருந்தால் பேசுங்க ப்ரோ. இல்லை ப்ளீஸ் பரவாயில்ல சொல்லுங்கள் ப்ரோ. வேறு எதாவது இருந்தால் பேசுங்க ப்ளீஸ் சொல்லுங்கள். சரி சொல்கிறேன், ஆனால் வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ம். டைம் வேறு ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி புருஷத் கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ. டேய் நான் நதன் பேசுகிறேன்டா. சொல்கிறா. எங்கே இருக்க? நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம். டேய் நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அப்புறமா வரீங்களா? சரி ஓகே, நீலேஷ் என் கூட வரோம், ஓகேவா? சரி அவனையும் கூட்டிகிட்டு அப்புறமா வாங்க. ஓகே பாய். யாராக இருக்கும்? நதனை கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வர சொன்னேன். ஹாய் மச்சான், ஏன் கதை திறக்க எவ்வளோ நேரம்? சரி அதை விடு, நீலேஷுங்க. சரி வா போய் கிளிப்ஸை பார்ப்போம். எல்லா கிளிப்ஸும் எடிட் பண்ணிட்டியா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அது ப்ளே பண்ணி பார்ப்போம். அதான் அதுவும் ப்ளே பண்ணுறா. பரவாயில்ல, இந்த கிளிப்ஸ்லாம் நல்லா தான் ஓரளவுக்கு வந்திருக்கு. டேய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? இருடா. இங்கே இருந்துட்டு அவன் கால் பண்ணுறான். ஹலோ ஹலோ புருஷோத். டேய் ஏன்டா இங்கே இருந்துட்டே கால் பண்ணுற? நான் எப்படா உனக்கு கால் பண்ணேன்? நான் நீலேஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் ஏன்டா விளையாடுறீங்க? நானே ஒர்க்கில் இருக்கேன். நான் எதுக்கிட்ட அவன் கூட விளையாடணும்? நானே ஸ்கிரிப்ட் முடிக்க முடியல, டென்ஷனில் இருக்கேன்டா. சரி வாங்க பேசிக்கலாம். என்ன பேசிட்டேக்குள்ளே காலை கட் பண்ணுறான்? அப்போ வந்தது யாராக இருக்கும் தெரியலையே. சரி ஏதோ கற்பனை விடு. டைம் வேறு ஆகிடுச்சு, நீலேஷ் பையனை காணோம். சரி கால் பண்ணி பார்ப்போம். எப்போ வர சொன்னால் எப்போ வரான் பாரு. ஹாய்டா. ஹாய். ஐயையோ இன்னைக்கு வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இவன் வேறு குறுகுறுன்னு பார்க்குறான், எப்படி சமாளிக்கிறது? டேய் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்? ஐயோ என்ன பண்ணுற? இல்லையே கரெக்டாக தான் நான் வந்தேன். ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சு. சரி நான் ஓட்டுறேன். டேய் உட்கார நான் ஓட்டுறேன். டேய் நீ ஓட்டி கழிச்சுதான் போது, நான் ஓட்டுறேன்டா. டேய் என்னை மட்டும் எங்கள் வீட்டில் ரேஸில் விட்டுருந்தாங்கன்னா. ஐயோ டேய் நான் ஓட்டுறேன். டேய் உட்கார்றா. சரி போய் உட்காந்து தொலை பா.
ஹாய் மச்சான். ஹாய்டா. வாங்கடா. என்னடா ஃபோனில் ஏதோ உலகிட்டு இருந்தேன், என்னாச்சு? என்ன பேச? அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா. சரி சரி வாங்க எடிட் பண்ண கிளிப்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸ்பெக்ஸ் வேறு உறுத்திட்டே இருக்கு, என்ன பண்ணுறது? ஓகே, அந்த கிளிப்ஸ் ப்ளே பண்ணு. ஓகேடா, எல்லா கிளிப்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. பட் ஆனால் நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கிறதுல 30% எனக்கு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கடா. 70% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. உன்ட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். என்னடா எப்படி சொல்கிற? என்ன எப்படி சொல்கிற? நீ கொஞ்சம் அமைதியாடுறா. நீ எதாவது ஹெல்ப் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ட்ரை பண்ணேன். ஓகேடா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, அட்ரஸ் என்ன நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகேடா, சூப்பர்ரா. ஓகே சரி, அப்போ நாளைக்கு நாங்கள் போய் அவரை பார்க்குறோம். சரி மச்சான், நாங்கள் போயிட்டு வரலாம். பாய். பாய்டா. பாய். மச்சான் நாளைக்கு போயிட்டு வரலாமா? போலாம்டா போடா போடா. சரி வாடா. வேறு கம்மனோட இந்த ஏரியா தான் நான் சொன்னேன். இந்த வீடு தான் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வீடுன்னு நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். வா போய் பார்ப்போம். வேற என்ன பண்ணுறது? உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உட்கார்வி. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டுருக்கோங்க சார். அதுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சார். ரிமைனிங் ஒரு 30 மட்டும் நீங்கள். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான் சார் உங்கள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் ஏதாவது கேட்கலான்னு. ஸ்கிரிப்டை கொடுங்க. சரிப்பா, 2 நாள் கழிச்சு வந்து கதையை வாங்கிக்கிங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், இப்படியோ ஒரு வேலை கொடுத்து வச்சுறோம். என்னாச்சு, 2 பேரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க? ஹாய் மச்சான். ஹாய்டா. ஹாய்டா. என்னடா ஆச்சு நீலி, ஏன் சோகமாக இருக்க? அதான் ஒன்றும் இல்லைடா விட்றா. டேய் சொல்கிறா. அது ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் சொல்லு மச்சான், என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அது நேற்றுக்கு நைட்டு வீட்டில் படுத்திருந்தேன். என்னாச்சு, யாரா இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறது? போடாடி. மறுபடியும் வந்து ஏன்டா யாரா இருக்கும், இம்சையா இருக்கு. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ரத்தக்கரையோட ஒரு கை வந்து ஃபோனை கட் பண்ணிடுச்சுடா. என்னடா சொல்கிற? உண்மையாலுமே யாரா நம்புறீங்க? முதல்ல யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க, விளையாட்டுத்தனமே நினச்சிக்கிறீங்க. ஆமாடா, அன்னைக்கு கூட நதன் உனக்கு நான் ஃபோன் பண்ணல, ஒரு ஒன்றை மாதிரியே யாரோ வந்து கிளிப்ஸை காமின்னு சொன்னாங்கடா. தண்ணி கேட்டாங்க, நான் தண்ணி எடுத்து வந்து பார்க்குறேன், ஆளை காணோம். என்னடா சொல்கிற? உண்மையாலுமே வா? ஆமாண்டா. எனக்கு கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுடா. வீட்டில் நான் தூங்கிட்டு இருக்கேன்டா. இதுக்கு தான் இந்த பே படம் எடுக்கணும். இவ்வளோ பயமாக இருக்குது. பேய் இருக்கா இல்லையான்னு தெரியல.
யார் அது கதவு தட்டினது? வீட்டில் வேறு யாருமே இல்லையே. யார்? போய் பாப்போம். யாருன்னே தெரியல. வீட்டில் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. யார் கதவு தட்டினது? யார்? இல்லை இப்போ சிரிக்கிற சத்தம் கேட்குது. யார்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. யார் சிரிக்கிறது சொல்லுங்க. பயமா யாரு? கிச்சன் உங்கள தான் சவுண்ட் வருது. யாருமே இல்லையே. ஸ்டோர் ரூம் சவுண்டு கிட்டே தான் வந்தது. என்னன்னே தெரியல. யாரும் சிரிக்கிற மாதிரி மட்டும் சத்தம் வந்துட்டே இருக்கு. யார்? ஸ்டோர் ரூம்குள்ளே தான் வந்தது. என்ன திடீர்னு இப்போ யாரும் அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. யாரோ அழுகுற மாதிரி இருக்கு. இங்கே இருந்தாலே சவுண்ட் வந்தது. பார்க்கலாமா? யாரோ இங்கே அழுகுறாங்க. சவுண்டு மட்டும் கேட்குது. ஆளு தெரிய மாட்டேங்கிறாங்க. யார் இருக்காங்கன்னு தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கு. யார் அங்கே அழுகுறது? யாரு? யாருமே இல்லை இங்க. சவுண்டு மட்டும் எங்கிருந்து வருது? யாருமே எங்கிருந்து வருதுன்னு தெரியல. சவுண்டு மட்டும், ஆள் மட்டும் தெரியவே மாட்டேங்கிறாங்க. யாரு மறுபடியும் அழுவுது? யாரு? 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 யார்? கனவா? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அப்புறம் முடிச்சு பார்த்த பிறகு தான் தெரியுது அது கனவு மச்சான். நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி தான்டா இதான் நடக்குது? ஆமாடா, எனக்கும் அதான் தோணுது. சரி அதெல்லாம் விடுங்க. என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்னது? நாவல் ரைட்டர் இருக்கார் தெரியுமா? அவர் ஸ்கிரிப்டை ரிமைனிங் 30% முடிச்சிட்டாராம். எனக்கு கால் பண்ணி சொன்னார். நாளைக்கே வந்து வாங்கிக்க சொன்னார். அப்போ நம்ம 3 பேரும் போய் வாங்கிக்கலாமே? ஓகேடா, நம்ம 3 பேருமே போயிட்டு வந்துடலாமா? இல்லை மச்சான், எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுங்கடா. சரி ஓகேடா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி மச்சான், பாய். சரி ஓகே, பார்த்து பத்திரமா இருடா. ஓகே பாய். சரி சரி மச்சான், நாளைக்கு நம்ம போயிட்டு வரலாமா? சரிடா சரிடா. உள்ளே வாங்கப்பா. உங்கள் கதை ரெடி. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னே தெரில சார். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா. இல்லை சார், எங்களுக்காக கஷ்டப்பட்டு ரிமைனிங் 30% ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க. அதான் சார், ரொம்ப நன்றிங்க சார். சார் அமௌண்ட் ஏதாவது? எனக்கு எதுக்குப்பா பணம்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. எங்கே என்ன பண்ணிருக்கீங்க? இல்லை ப்ரோ, மேலே நாவல் ரைட்டர் பார்த்துட்டு. ப்ரோ அவர் சேர்த்து 2 வருஷம் ஆச்சு. யாரோட பேசியிருந்தீங்க? அவர் சேர்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? இல்லை இப்போ தான் நான் எத்து ஃப்ரெண்டில் தான் குடியிருக்கேன். ப்ரோ நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அவர் செத்து போயிட்டாருன்னு எத்தனை தடவை சொல்கிறேன்? எத்து ஃப்ரெண்டில் தான் குடியிருக்கேன்.
நீங்க வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். கூட்டு போய் காட்டுறேன். கேளுங்க எல்லாம் போக கூடாதுயா. இல்ல நீங்க வாங்க நான் கூட்டு போய் காட்டுறேன். சொல்ல கேளுங்க. இல்ல நீங்க வாங்க நான் கூட்டு போய் காட்டுறேன். வாங்க ப்ரோ. ப்ரோ சொல்றது பயப்படாதீங்க வாங்க. வாங்க. ஏய். நான் சொன்னேன் யாருமே இல்லைன்னு இங்க. நான் எத்தனை தடவை சொல்றது? அதான்டா இங்க வந்து வாங்கிட்டு போறேன். என்னடா இது? நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இங்க நிக்க கூடாது. வெளிய சொன்னது இதுக்கு தான். வெளிய வா முதல்ல. இங்க என்னால நிக்கவே கூடாது. சீக்கிரம் வெளிய போங்க ப்ரோ. இங்க நிக்க கூடாது ப்ரோ. வெளிய வா. ப்ரோ என்ன சொல்றீங்க? அப்போ அந்த ஸ்கிரிப்டட் தான் பேயா? ஆமாம் ப்ரோ. சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ப்ரோ அப்போ மீதி கம்மிங் சூன்.